எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏயா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி சாதாரணமா இருப்ப? எவ்வளவு பெரிய உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இத்தனை வருஷமா என்கிட்ட வாழ்ந்திருக்கல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. இத்தனை நாள் வேலை வேலைன்னு வெளியே சுத்திக்கிட்டே இருப்பியே, அப்பெல்லாம் ஒரு நாள் கூட நான் சந்தேகப்பட்டது இல்லையா? சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ மொல்லத் மாதிரி தானே பண்ணிருக்க. இருந்தாலும் என் புருஷன் பொண்ணுங்க விஷயத்துல இவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியாது. சே, எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இப்ப சுடு தண்ணி வேணுமா? சுடு தண்ணி 3 நாளா உனக்காக தான் என் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப வருவேன்னு பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். இன்னைக்கு என் உடம்பு எப்படி எரியுதுன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அதை நான் காட்டுறேன்யா. இத்தனை நாளா சாந்தியா அமைதியா தானே பாத்திருக்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணா அந்த பொண்ணு எந்த எல்லைக்கும் போவான்னு இன்னைக்கு உனக்கு தெரியும்டா. சுடு தண்ணி தானே வேணும், தோ கொண்டு வரேன். போனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, இங்க என் உடம்பு எரியுது. நீ நல்லா ஜாலியா உட்காந்துருக்கல. நீ பண்ண துரோகத்தை நினைக்க நினைக்க என் உடம்புல நெருப்புல நிக்கிற மாதிரி எரியுதியா. உன் கூடயா இத்தனை வருஷமா வாழ்ந்தன்னு நினைக்கிறப்பவே அருவருப்பா இருக்கு. ஆனா நீ ஜாலியா உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்னங்க வந்துட்டியாமா? சரி சரி, ரொம்ப அசதியா இருக்கு பாத்துக்கோ. உடம்பெல்லாம் நல்லா சூடா குளிச்சாதான் உடம்பு அசதியெல்லாம் சரியா இருக்கும். அதனால கீழே இருக்க பாத்ரூம்லயே கொண்டு போய் ஊத்து, நான் அவள் தான் குளிக்க வரேன். என்னங்க உடம்பெல்லாம் அவ்வளவு அசதியா இருக்கோ? ஆமா சாந்தி, சுடு தண்ணியில குளிச்சாதான் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? சுடு தண்ணில நீங்க குளிக்கணும். குளிச்சா உடம்பு அசதிலாம் சரியா போயிடும், அப்படிதானே? ஆமாடி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்ப இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? போய் முதல்ல அந்த தண்ணிய ஊத்து. சே, மனுஷன் இருக்கிற டென்ஷனை புரியாம இவ ஒருத்தி கேள்வியா கேட்டு சாகடிக்கிறா. தண்ணி தானே ஊத்தணும், தோ ஊத்துறேன்டா. சாந்தி, என்ன பண்ற? சூடா இருக்குடி. அம்மா, எரியுது. உடம்புல எரியுது. அம்மா, உடம்புல எரியுதே. ஏடி, உனக்கு அறிவில்ல? இப்படி அடி சுடு தண்ணி கொண்டு வந்து மேல ஊத்துவாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா, எரியுதே எரியுதே. சாந்தி, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். என்னடி பண்ற? உடம்புல எரியுதுடி. எரியுதா? எரியுதுயா, எரியுதோம். எனக்கும் இப்படிதானே எரிஞ்சிருக்கும். ஏடி, சுடு தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்திட்டு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொன்னா எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்குயா பைத்தியம்? ஆமா, உன்னை பொறுத்தவரையும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு தானே. அதனால தானே இந்த பைத்தியக்காரி பாட்டுக்கு வீட்டுல இருப்பா. அவகிட்ட என்ன சொல்லாலும் நம்புவா. இவ ஒரு பைத்தியக்காரின்னு நீ நினைச்சிட்டல்ல. என்னடி உளறிட்டு இருக்க? இப்ப நான் பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு உளற மாதிரிதான் இருக்கும். சி, இப்ப எரியுதுல்ல, இதே மாதிரிதான் எனக்கு உன்னை பத்தி உண்மையெல்லாம் தெரியறப்போ என் உடம்பு எரிஞ்சிச்சு. என்ன வளர்ற? என்ன உண்மை? எதை பத்தி பேசுற? என்ன உண்மைன்னு கேள்வி கேக்குறல்ல? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வாய திறந்து நீ மறைச்சது எதுவும் சொல்ல மாட்ட. அப்போ இன்னும் எவ்வளவோ உன்கிட்ட ரகசியம் இருக்கு. என்னடி வளர்ற? ஆமையா, என்னெல்லாம் பார்த்தா உனக்கு வளர்ற மாதிரிதான் தெரியும். ஏயா, எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சு எப்படி உன்னால என்கிட்ட எல்லாம் வாழ முடிஞ்சிச்சு? சி, உனக்கெல்லாம் அருவருப்பா இல்ல? அசிங்கமா இல்ல? இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் கூட தான் வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டேன்னா நினைச்சா எனக்கே உடம்பெல்லாம் எரியுதியா. சாந்தி, நீ என்னடி பேசுற? அடச்சி, போதும் நிறுத்து. இதுக்கப்புறமும் நீ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஆமா, அந்த லட்சுமி யாரியா? லட்சுமி, லட்சுமி அது என்ன அடுத்து என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? சாந்தி, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்யா. என்ன என்ன உண்மை உனக்கு? போதும் நிறுத்து. இன்னமும் நான் அவளை தெரியும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியலையா? ஐயா, என் கூட வாழ்ந்துகிட்டே அவளையும் கல்யாணம் பண்ணி அவளுக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்க. நீலாம் என்னையா மனுஷன்? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம உன்னால என் கூட எப்படியா சந்தோஷமா வாழ முடிஞ்சிச்சு? நீயே சொல்லியா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சிருப்பேனா? ஒரு சில டைம் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். ஏன்னா நீ செய்யற வேலை சிலது எனக்கு பிடிக்காது. அதனால உன்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றேன்னு உன்கிட்ட நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துல என் புருஷனுக்கு பிடிச்சதுதான் எல்லாமே பண்ணணும்னு உனக்காக ஒன்னு பார்த்து பார்த்து பண்ணையா. என்னைக்காச்சும் ஒரு நாள்
நாள் உன் பேச்சை நான் தட்டி இருப்பேனா? எப்பயும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். புள்ள கல்யாண விஷயத்துல மட்டும்தான் முதல் முறையா உன் பேச்சை கேட்காம அவனுக்கு பிடிச்சதான் நான் செஞ்சேன். மத்த எதுலயாச்சும் உன் பேச்சை நான் கேட்காம இருந்திருக்கனா? உனக்கு மரியாதை கொடுக்காம தான் இருந்திருக்கனா? ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைல்ல. என் உணர்வுகளை கூட நீ மதிக்கலல்ல. நான் உனக்கு என்னைய பாவம் பண்ணேன்? எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ணனோட தோணுச்சு? எவ்வளவு பெரிய விஷயத்த இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்திருக்க. ஐயா, உனக்கு புரியுதா? அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கன்னு. அவங்களுக்கு 2 பொட்ட பிள்ளையா? 2 பொட்ட பிள்ளைய கொடுத்துட்டு எப்படி உன்னால சகஜமா இருக்க முடிஞ்சுச்சு? என்னடா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு பாத்தியா? அன்னைக்கு பிள்ளையோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்யா. நீயும் லட்சுமியும் பேசிட்டு இருந்தது மொத்தமும் நான் கேட்டேன். எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கல. எப்படி அவனால முடிஞ்சிச்சு? சரி, துரோகத்தை பண்ணதுதான் பண்ண. ஆனா அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துருக்கலாம் இல்லையா? அவங்களை இப்படி அனாத மாதிரி தவிக்க விட்டுட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்லம்மா சாந்தி, அந்த வயசு கோளாறு. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்கள விட்டுட்டு வரணும்லாம் நான் நினைக்கலம்மா. நான் உன்னை எப்படி ஏமாத்தினோ அதே மாதிரிதான் லட்சுமிக்கு உன்னை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. ஏமாத்தி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் சண்டை போட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சமாதானப்படுத்திக்கலான்னு இருந்தேன். ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறப்போ அவங்க யாரும் அந்த ஊர்ல இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் என்கிட்டயே சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன மன்னிச்சிடுமா சாந்தி, மன்னிச்சிடு. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனா என்ன பண்றது? என்னால அப்படி சொல்ல முடியல. எனக்கு பயம். நீயும் நம்ம புள்ளையும் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு பயம். அதனாலதான் இந்த விஷயத்த எதுவுமே நான் சொல்லாம மறைச்சிட்டேம்மா. சரி, அதெல்லாம் விடியா. இத்தனை வருஷம் ஏதோ என்கிட்ட நீ சொல்லாம மறைச்சிட்ட. ஆனா இப்போ அனிதாவை பார்த்ததுக்கு அப்புறம், அவங்க அம்மானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் நீ பேசுறியே, இப்ப கூட என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு உனக்கு தோணலல்ல? அந்த பொண்ணையும் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு என்னையா சாதிக்க போற? என்ன சாதிச்சிட்ட நீ? சாந்தி, போதும், நிறுத்தியா? போதும். இதுக்கப்புறமும் உன் வாயால் என்ன சாந்தின்னு கூப்பிடாத. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாந்தி, என்ன பேசுற? வேற எப்படியா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? என்னால உன்னை இதுக்கப்புறம் மன்னிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. என் பிள்ளை கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இப்ப வரையும் நான் ஏன் சொல்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன்? உன் மேல இருக்க பாசம் மட்டும் நினைச்சிடாத. இல்ல, நான் லட்சுமி கிட்ட பேசணும். லட்சுமிக்கு பேசி புரிய வைக்கணும். அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுதியா? அவங்க கூட வந்து என் பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. இனிமே நான் சொன்னதுதான். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா பொண்ணு, இந்த உண்மையெல்லாம் உன் பிள்ளைக்கு தெரிஞ்சா உன்னை அப்பான்னு மதிப்பான்னு நினைக்கிறியா? இப்பவே அப்பா மேல பாசம் இல்லாம தாயா இருக்கான். என்னைக்காச்சும் அவன் கூட நீ இருந்திருக்கியா? இல்ல. இனிமே உன் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச மதிப்பும் அவனுக்கு போயிடும். எனக்கே புருஷங்கிற மதிப்பு போயிடுச்சு. அவனுக்கு நீ அப்பாவா இருந்து மட்டும் என்ன பண்ண போற? உனக்கு யாருமே இருக்க கூடாதியா. தனி மரமா இருந்தா மட்டும்தான் தனியா இருக்கிற வழி என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா ஒன்னையா கண்டிப்பா சொல்றேன், உன்னை பத்தி எல்லாத்தையும் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன். சொல்லி அவனும் நானும் என் மருமகளும் உன்னை விட்டுட்டு இங்க இருந்து போக தான் போறோம். தனி மரமா இந்த வீட்டுல இருப்பையா. அப்பதான் குடும்பம் என்ன, சொந்த பந்தம்னா என்னன்னு உனக்கு தெரிய வரும். இப்போதைக்கு காசு பணம் இருக்கு, சொத்து இருக்குன்னு தானே ஆட்டம் ஆடி இருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சது கூட உனக்கு பெருசா தெரியலல்ல? அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலல்ல? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கையா. அவங்க கிட்ட தனியா விட்டுட்டு வந்து அழிச்சிருக்க. என்கிட்ட கூடைய இருந்து கூலி பறிச்சிருக்க. என்னால சி. சாந்தி, இப்படிலாம் பேசாத சாந்தி. என்னால நீ பிள்ளைங்க இல்லாமலாம் இருக்க முடியாது. உனக்கே நல்லா தெரியும்ல சாந்தி, எனக்கு சூர்யானா உசுறு. அவன் இல்லாமலாம் என்னால இருக்கவே முடியாதுமா. அவன் என்கிட்ட சரியா பேசலனாலும் பிடிக்கலனாலும் அவனை பாக்குற சந்தோஷமே போதும்னு நினைப்பேன் நானு. இங்க பாரு, அப்படி மட்டும் ஒரு விஷயத்த பண்ணிடாத. புள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன பார்க்க கூட மாட்டான். என்ன கேவலமா பார்ப்பான். அந்த சூழ்நிலையை மட்டும் எனக்கு கொடுத்துறாத சாந்தி. ஓ, இப்பதான் புள்ள உன் கண்ணுக்கு தெரியறான்ல? சி, என்ன சின்ன விஷயத்தையா பண்ணிருக்க? வெளியே எதுவும் தெரியாம மறைச்சிடலாம்னு நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. இது நினைச்சு பாரியா ஒரு நிமிஷம். அனிதாக்கு கார்த்திக் கூட தான் கல்யாணம் ஆகியிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சோண்டு உண்மை தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? கார்த்திக்குக்கும் சூர்யாக்கும் உள்ள நட்பு சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சண்டை வராது. அது மட்டும் இல்ல, அவனோட தங்கச்சி தாண்டா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நினைச்சு பாரு, குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் நினைச்சு பாரு.
ஆசைனாலையும் மோகத்தினாலையும் நீ பண்ண காரியம் எங்க கொண்டு வந்திருக்குன்னு பாத்தியா? இந்த விஷயம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இத்தனை நாள் வரையும் அப்பாவை வெறுக்கிறாங்க பிள்ளைங்க. இப்பதானே தெரியுது இப்படி ஒரு அப்பா இருந்தா எந்த பிள்ளைங்க தான் வெறுக்காது. சாந்தி, அடச்சி, வாய மூடு. இன்னொரு முறை உன் வாயால என் பேர் சொல்லி கூப்பிடாத. நீ சாந்தின்னு கூப்பிட்டாவே ஏதோ பெட்ரோல் எடுத்து என் மேல ஊத்தி தக்க தக்கன்னு எரியற மாதிரி இருக்கியா? உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற சாந்தி, இத பத்தி பிள்ளைக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கோ ப்ளீஸ் சாந்தி. இன்னொரு முறை அவனை உன் புள்ளன்னு சொல்லாத. அவன் எனக்கு மட்டும்தான் புள்ள. இந்த விஷயம் தெரிஞ்சப்போ நானும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி முதல்ல அழதாயா செஞ்சேன். என்ன பண்றது, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லதானே செய்வாங்க. அழுகதான் வந்துச்சு. ஆனாலும் எத்தனை காலத்துக்கு தான் அழுதுகிட்டே இருக்கணும்? நீங்க பாட்டுக்கு ஆம்பளைங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு சந்தோஷமா சுதந்திரமா ஜாலியா வாழ்க்கை வாழ்வீங்க. ஆனா பொம்பளைங்க நீங்க பண்ண துரோகத்தை நினைச்சு நினைச்சு அழுது அழுது புழுங்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாதியா. இனிமே யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும், கிடைச்சுதான் ஆகணும். நீ பண்ண துரோகத்துக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும், கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஐயோ, எந்த விஷயம் இவளுக்கு தெரியாம இருந்துச்சோ அது இப்ப தெரியற மாதிரி ஆயிடுச்சு. லக்ஷ்மியும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா, இவளும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. சூர்யாக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? புள்ள என்ன பார்க்க கூட மாட்டானே. ஏற்கனவே நான் பண்றது அவனுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவான். இப்போ மொத்தமாவே வெறுத்துருவானே. அங்க லக்ஷ்மி பிள்ளைங்க கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களா இருந்தோம் அவளுங்கள பிள்ளைங்கன்னு சொல்லிக்க முடியாத மாதிரி பாவியா இருக்க. இங்க சூர்யாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா என்ன ஆக போதும்? சாந்தியும் இப்படி பேசிட்டு போறாளே. எப்பவும் நான் பேசுறதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டா. இன்னைக்கு அக்கா, ஆதி போட்டோலாம் அனுப்பியிருந்தான் பாத்தீங்களா? ஆமாமா, எல்லாமே பார்த்தேன். குரூப்ல தான் அனுப்பியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாத்துக்கோ. அந்த பிள்ளைங்க பாவம் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரையும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் 2 பேரும் சேர்ந்து தனியா 2 நாள் வெளியே போயிருக்காங்க. சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அந்த ட்ரெஸ் அழகா இருக்குக்கா, நித்யாக்கு சூப்பரா இருந்தா. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடலாம், சின்ன பிள்ளை தானே. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் புடவையே கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாமா, அழகா இருந்துச்சு அக்கா. அப்புறம் கையலுக்கு வேற இன்னைக்கு ரிசல்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னாச்சோ தெரியல. போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாலா பாத்தீங்களா? இருமா, மத்தியானத்துக்கு மேலதானே காலேஜ்ல இருந்து வருவேன்னு சொன்னா. அவளே போன் பண்ணி சொல்லுவா. கண்டிப்பா அதெல்லாம் என் பிள்ளை நல்ல மார்க் தான் எடுப்பா. அண்ணி, என்ன கல்யாணி? அண்ணி, எப்படி அண்ணி உங்களால இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? ஏன் இப்ப நாங்க வருத்தப்படுற மாதிரி அப்படி என்னமா நடந்துச்சு? ஆனா இவ்வளவு சுயநலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ என் பிள்ளை இங்க வாழா வெட்டியா வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா அத பத்தி உங்க யாருக்குமே எந்த கவலையுமே இல்லைல்ல. எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க. இப்பதான் நீ உங்களை பத்திலாம் எனக்கு தெரியுது. சும்மா பேசுறதுதான். இன்னைக்கு நாங்க இருக்கோம், நாங்க எல்லாம் பார்த்துப்போன்னு பேசுறீங்க. ஆனா என் புள்ள வீட்டுக்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் குழுக்குழுன்னு இருந்திருக்குல்ல. அவ எங்கடா சந்தோஷமா வாழ்றான்னு எல்லாம் பொறாமையில தான் இருந்திருக்கீங்க போல. என்ன கல்யாணி சொன்ன? எங்களுக்கு பொறாமையா? ஆமா அண்ணி, நீங்க பொறாமப்பட்டனால மட்டும்தான் என் புள்ள இப்படி வந்து உட்காந்துருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல அண்ணி? என்ன நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்ப, எதுவும் கேட்காம நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம்னு நினைச்சியா? உன் புள்ள வாழ்க்கைய பத்தி அவளுக்கே முதல்ல அக்கறை இல்ல. கொஞ்சம் திரும்பி பாரு. காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா உட்காந்துருக்கான். முதல்ல உன் புள்ளைய திருந்த சொல்லு. அவ வாழ்க்கைக்கு முதல்ல அவளை போராட சொல்லு. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. தப்ப ஃபுல்லா உன் மேலையும் உன் புள்ள மேலையும் வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து கோவத்தை காட்டிட்டு இருக்க. இங்க பாரு, நீங்க முன்னாடி இருந்ததை விட இப்ப திருந்தி இருந்தீங்கன்னா சரி, ஏதோ பாவம் தெரியாம பண்ணிட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்டு சேர்த்துக்க சொல்லலாம். முன்னாடி இருந்ததை விட ஓவரா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு இருக்கிற அக்கறை கூட உன் பிள்ளைக்கு அவ வாழ்க்கை மேல அக்கறை இல்லையே. அவ பாட்டுக்கு ஜாலியா இருக்கா, அவளே சந்தோஷமா இருக்கப்ப நாங்க எதுக்காக அதை பத்தி கவலைப்படணும்? என்ன நீ, அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு நல்லது கெட்டது என்ன தெரிய போகுது? நாம சொல்லி கொடுத்துதான் அவளுக்கு தெரிய வைக்கணும். என்னது சின்ன பிள்ளையா? சரி, உன் பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? அது 26. ஓ, 26 வயசு உனக்கு சின்ன பிள்ளை இல்லையா? அப்போ எங்க நித்யாக்கு 23 வயசு தான் ஆகுது. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு வீட்டுல. ஆதிக்கு என்னென்னலாம் நடந்துச்சு. அவ ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமா எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு பாத்தியா? அவளுக்கு இருக்கிற கொஞ்சம் பொறுப்பு கூட 26 வயசு ஆகிறவும் பிள்ளைக்கு இல்ல.
சரி, நித்யா கூட சின்ன பொண்ணு, விடு பரவாயில்ல. அவ வாழ்ந்த சூழ்நிலை, அதனால அவ பொறுப்பா இருக்கான்னு எடுத்துக்கலாம். அனிதாவை எடுத்துக்கோ. அனிதாக்கு 25 வயசு ஆகுது. உன் பொண்ணோட ஒரு வயசு சின்ன பொண்ணு தான். இவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு மருமகளா வந்திருக்கா. பணக்காரங்க தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த பிள்ளை இங்க வந்துட்டு வேலைக்கெல்லாம் எதுக்கு போகணும், இருக்கிற சம்பாத்தியமே போதும், புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கறதுல வாழ்ந்தா போதும்னு அவ பாட்டுக்கு வேலைக்கு போகாம ஜாலியா வீட்டுல இருக்கலாமே. ஆனா அந்த பிள்ளை அப்படியா இருக்கு? எனக்கு சொந்த கால்ல நிக்கணும், நான் சாதிக்கணும்ன்றதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவ பொறுப்பா இருக்கிற பிள்ளையா உன் புள்ள பொறுப்பா இருக்காளாம்? உடனே நீ கேட்கலாம், அனு எங்க வேலைக்கு போறாளான்னு. அனுவும் நல்லா படிச்ச பொண்ணுதான். ஆனா அவளுக்கு சொந்த பந்தத்தோட இருக்கணும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் அக்கறையா பொறுப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. அதனாலதான் அவ வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறான். எப்படி உனக்கே தெரியும், இப்ப கூட எப்படி இந்த வீட்டுல நடக்கிற மொத்த வரவு செலவும் இப்ப கூட மெயின்டைன் பண்றது அனுதான். இப்ப சொல்லு, எங்க மருமகளுங்க 3 பேருமே பொறுப்பான பிள்ளைங்க தான். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல பொறுப்பா தான் நடந்துக்கிறாங்க. இத்தனைக்கு உன் பிள்ளைய விட அனு ஒரு வயசு பெரிய பொண்ணு தான். மத்த 2 பேருமே உன் பிள்ளைய விட சின்ன பொண்ணுங்க தான். ஆனா யாரும் உன் பொண்ணு மாதிரி திமுறா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா வெட்டியா ஊர் சுத்திக்கிட்டு இல்ல. புருஷன் பிரிஞ்சிருக்கானே, அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தலாம், எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்கலான்னு அவளுக்கே அவ வாழ்க்கை மேல அக்கறை இல்ல. கொஞ்சம் கூட திருந்தணும்னு தோணாம திரும்பவும் பழையபடி அப்படியே தான் இருக்கா. அவளுக்கு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, திரும்பவும் இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. உங்க மேல இருக்க தப்ப முதல்ல திருத்திக்கோங்க, அப்புறமா மத்தவங்களை குறை சொல்லலாம். அம்மா, பாட்டி வாப்பா, வந்துட்டியா? என்னப்பா இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்னன்னா திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது ஒன்றும் இல்லைம்மா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்காம், அதனால வீடியோ காலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்க எல்லார்கிட்டயும் சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லாமே வந்துட்டேன். சரி சரிப்பா, 2 நாள் புள்ள வீட்டுல எல்லாமே ஏதோ வெறிச்சோடி இருந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமாப்பா. ஆனா அனிதா இன்னைக்கு தானேப்பா அம்மா வீட்டுக்கு போனா. ஆமாம்மா, எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு தானே போனா. பரவாயில்ல, அவளுக்கும் அம்மா வீட்டுல போய் தங்கணும்னு தோணி இருக்கும்ல, அதனாலதான் போயிட்டு வர சொன்னேன். சரி, தங்கிட்டு வரட்டுமா, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் சரிதான்ப்பா. சரி ஒண்ணு பண்ணு, நீதான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்துட்டல, இன்னும் அனிதா கிட்ட சொல்லிருக்க மாட்டியே? ஆமாம்மா, அனிதாக்கும் தெரியாது. அப்ப சரிப்பா, எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அவகிட்ட நேர்ல போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்ல. கார்த்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் பெருசா அங்க போய் எங்கேயும் தங்கல இல்லப்பா. போனீங்கன்னா காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவீங்க. அப்படி எல்லாம் மிஞ்சி போனா ஒரு நாள் தங்குவீங்க. அவ இன்னைக்கு தானே அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, நீயும் போய் 2 நாள் தங்கிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அடுத்த 2 நாள் லீவ் தானேப்பா, போய் தங்கிட்டு வாங்க. சரிதாம்மா. சரி, இப்பதானம்மா வந்திருக்கேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புறேன். சரிப்பா, சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா. என்னப்பா இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்க? போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. அப்படியே என்னமோ இவனை 10 நாள் பார்க்காத மாதிரி. முந்தா நாள் தான் ஊருக்கு போனான், 2 நாள் தான் பார்க்கல, அதுக்கே இவ்வளவு பில்டப். இதுல உலகத்திலேயே இல்லாத மருமகளுங்க கிடைச்சிட்டாங்க. ரொம்ப தான் பண்றாங்க. அனிதா, என்னாச்சுமா உனக்கு? காலையில வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், இப்படியே தான் சோர்ந்து படுத்துக்கிறேன். உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க மடியில படுக்கணும் போல தோணுதுமா, அதான் உங்க மேல படுத்திருக்கேன். மடி ஏதாச்சும் பிரச்சனையா? அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லாம மறைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, உங்க கூடவே இருக்கணும்னு தோணுதுமா. எங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிட்டீங்கல்ல, இப்ப வரையும் எங்களுக்காக தான் ஒன்னும் பார்த்து செய்றீங்க. நாங்க நல்ல பிள்ளைங்களா இல்லையாம்மா? உங்களை நல்லா பாத்துக்கலையோ? என்னடா அனிதா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு? எனக்கு கிடைச்ச மாதிரி பிள்ளைங்க யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அம்மாக்கு நீங்க 2 பேர் தாண்டா உலகம். உங்களை தவிர அம்மாக்கு வேற யாருமே தேவையில்ல. என் பிள்ளைங்க மூலமா வர சொந்தம் கிடைச்சா அம்மாக்கு போதும், வேற யாரும் அம்மாக்கு வேண்டாம். அம்மாக்கு தனியா இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ அம்மா தனியா இருக்கணும்னு நினைச்சுதானே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஆமாம்மா. அம்மா எங்கடா தனியா இருக்கேன்? வைஷ்ணவி 2 நாள் தானே ஊருக்கு போயிருக்கா, அவ வந்துருவான். இல்லம்மா, வைஷுக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் அம்மாக்கு வேற என்னடா இருக்கு? அப்பப்ப என் பிள்ளைங்கள பாத்துக்கிட்டு நீங்களும் அப்பப்ப அம்மாவை பார்க்க போறீங்க, அவ்வளவுதானடா. இதுல என்ன இருக்கு சொல்லு? அம்மா, இல்லைன்னா நீங்க என் கூட வந்துடுறீங்களா? அங்க நம்ம வீட்டுக்கு போலாமா? அங்க யாரும் எதுவுமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க தனியா இருக்க மாட்டீங்கல்ல, எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. நாங்களும் அங்கதானமா இருப்போம், நாங்க அப்படியே உங்களை பார்த்துப்போம்.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. ஏதாச்சும் விசேஷம்னா வரதானே போறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு போக போறீங்க. எப்படியும் சம்மந்தி வீட்டில் வந்து தங்குறதெல்லாம் நல்லா இருக்காதுடாமா. பொண்ணு கொடுத்த இடத்துல விருந்தாளியா போயிட்டு வர்றது மட்டும்தான் சந்தோஷம். அங்கேயே தங்கணும்னா அது நல்லா இருக்காதுடா. அம்மாக்கு அப்படிலாம் இருக்கிறது பிடிக்கல. அப்பப்போ பிள்ளைங்கள வந்து அம்மாவே பார்த்துட்டு போவேன். போதுமா? உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா நான் உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க இருக்க மாட்டேம்மா. எப்பவும் என் அம்மா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்கம்மா. இவ்வளோ நாளா அம்மாக்கு தனியா இருந்தது எதுவும் தெரியலடா. ஆனா நீங்க 2 பேருமே வீட்டில் இல்லைங்கிறப்போ தனியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னம்மா பண்ண முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொட்ட பிள்ளைங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கே, போய் தானே ஆகணும். அப்பப்போ என் பிள்ளைங்கள பாத்துக்கிற சந்தோஷமே எனக்கு போதும். ஆ என்னடா? அம்மா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே நான் தூங்குறேன். கால் வலிச்சதுன்னா எழுப்புங்க. சரிடா, நீ தூங்கு. திடீர்னு அனிதாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? எப்பவும் புள்ள இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஆனா வந்ததுல இருந்தே வித்தியாசமா பேசுறா, வித்தியாசமா நடந்துக்கிறா. என்னன்னே புரியல. சரி, ஏதோ தூங்கணும்னு தோணுது. ஆனா என் பிள்ளைய இந்த மாதிரி மடியில படுக்க வச்சு தூங்க வச்சும் எவ்வளோ நாள் ஆச்சு. தூங்கட்டும். இவள சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாடி, வெளியே போலான்னு சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நித்யா, ஃபாஸ்ட்! ஏங்க ட்ரெஸ் என்ன அங்கதான் ட்ரெஸ் எடுத்து வச்சு அதை தான் போட்டுட்டு வரணும்னு சொன்னல. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. போட்டியா இல்லையா? போட்டுட்டேன். அப்புறம் என்ன, வா. வரேன். சீக்கிரம் வாடி. அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் புடவையே கட்டிட்டு இருக்க. அதான் குர்த்தி மாடல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் வராலா பாரு. ஏங்க நித்யா, வாவ். ஏங்க இந்த ட்ரெஸ் நித்யா, செம்மையா இருக்க தெரியுமா? நான் பார்த்து எடுக்கிறப்ப கூட உனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங்ல தான் எடுத்தேன். ஆனா செம்மையா இருக்கு. இவ்வளவு அழகா ஃபிட்டா இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்க. ஏங்க இதுக்கு ஷால் இல்லையா? என்ன ஷாலா? நித்யா, என்ன இந்த ட்ரெஸ்க்கு போய் ஷால் கேக்குறேன்? இந்த ட்ரெஸ் இப்படி போட்டாதான் அழகு. இந்த ட்ரெஸ் இப்படிதான் போடணும். என்னமா? ஏங்க இப்படிதான் வெளியே வரணுமா? ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு பழக்கமே இல்லைங்க. ஷால் இருந்தாலாச்சும் நல்லா இருக்கும். அது நித்யா, இந்த ட்ரெஸ் இப்படிதான் போடணும். இதுதான் அழகா இருக்கும். இதுக்கெல்லாம் ஷால்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உனக்கு ட்ரெஸ்? வீட்டுல இருக்கப்பதான் எப்ப பார்த்தாலும் புடவை புடவைன்னு கட்டிட்டு இருக்க. அங்க சுடிதார் போடுறதே பெரிய அதிசயமா இருக்கு. ஒரே ஒரு நாள் என்னமோ போட்ட, அதுக்கப்புறம் போட்டியா? இல்ல. அதான் இன்னைக்கு வெளியே சுத்துற டைம் ஆச்சும். என் பொண்டாட்டி இந்த மாதிரி அழகழகா ட்ரெஸ் போடணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த ட்ரெஸ்ல எல்லாம் நான் எப்போ உன்னை பாக்குறது சொல்லு. அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ 3 days ஜாலியா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட போறேன். அது எதுவும் சொல்லக்கூடாது. இதுதான் அழகா இருக்கு. என்ன மேடம், நைட் நல்லா தூங்குனீங்களா? அங்கிருந்து வந்தது மட்டும் தாங்க ஞாபகம் இருக்கு. எப்படி ட்ரெஸ் மாத்திட்டு தூங்குனேன்னு கூட ஞாபகம் இல்ல. அவ்வளோ நல்லா தூங்கியிருக்கேன். தெரிஞ்சதுமா, நல்லா தெரிஞ்சது. ஏண்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். நீ என்னன்னா ரூம்க்கு வந்த உடனே தூங்கிட்ட. நீங்க தூங்கியிருக்க கூடாதோ? தூங்கணும்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. தூங்கணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன். இருந்தாலும் ரூம்குள்ள வந்தா வேற எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஆனா என்ன பண்றது, மேடம் தான் நல்லா தூங்குனீங்களே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நடிக்காதடி, உண்மையா உனக்கு புரியல? எனக்கு புரியல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நித்யா, வேண்டாம். இங்க பாரு, நீ தூங்குனது கூட ஓகே, நான் எதுவுமே நினைக்கல. பட் இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற பத்தியா, இதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நீங்க நிஜமாவே புரியலங்க. சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நிஜமா புரியல. இப்ப புரிஞ்சுதா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு? சாரி. எதுக்கு? இல்ல, அது சாரிங்க, எனக்கு தெரியல. ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, வெளியே போலாமா?